குடும்ப கட்டுப்பாடு நடத்துவது எப்படி, அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது புராணங்கள் கூறியிருக்கின்றன. நாம் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. கிட்னி, அதாவது சிறுநீரகத்தை ராதாகிருஷ்ணன் என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கு ராதா விஷ்ணு என்று குறிப்பிடக்கூடாது என்றால் இந்த இடத்தில் கிருஷ்ணன் என்ற பெயர் தான் இருக்க வேண்டும். கிருஷ்ணன் யாரை குறிக்கிறார் என்றால் அது சிறுநீரகத்தை குறிக்கிறது. சிறுநீரகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளவு நடைமுறைகளும் இந்த ராதாகிருஷ்ணனுடைய கதைக்கு பொருந்தும். இந்த ராதாகிருஷ்ணன் கதையை படிக்கும் பொழுதே துளசியும் உள்ளே வருகிறாள். துளசிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அட்ரினல் கிளாண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது சிறுநீரகத்திற்கு மேலே ஒரு மேடை போல அமைத்து 2 அட்ரினல் கிளாண்டு இருக்கும். இந்த அட்ரினல் கிளாண்டினுடைய பயன்பாடு என்ன என்றால் சமநிலையை, உடம்பில் சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நடைமுறை. இதற்காகத்தான் ஒரு கதையே இருக்கிறது. துலாக்கோலில் ஒரு பக்கம் ஒரு தட்டில் கிருஷ்ணனையும் மறுபக்கம் அவருடைய மனைவி லக்ஷ்மியினுடைய ஆபரணங்களை அனைத்தையும் இட்டு பார்க்கும் பொழுது இந்த துலாக்கோல் நகரவே நகராது. ஆனால் ஒரு இலையை அந்த ஆபரணங்களுடன் இடும் பொழுது துலாக்கோல் சரியாகும்.